கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மனசாட்சியில சூடுண்டவர்கள் யார்? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. மனசாட்சியில சூடுண்டவர்கள். நல்ல அருமையான ஒரு பாடம். ஒரு வாக்கியத்தை கூட வாசிக்கலாம் நமக்கு வழங்கும்படியாக. 1 திமோத்தி புஸ்தகம், The book of 1 Timothy chapter 4 verse 1. 1 திமோத்தி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. மனசாட்சியில சூடுண்டவர்கள் யார்? மனசாட்சியில சூடுண்டவர்கள். மனசாட்சியை பற்றி பேசும் பொழுது நிறைய பேர் பேசுவாங்க பாருங்க. மனசாட்சி, உனக்கு மனசாட்சி இருக்காடா அப்படின்னுவாங்க. ஒருவேளை திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள், அபாண்டமா குற்றம் சாட்டுகிறவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்கு மெய்யாகவே மனசாட்சி இருக்கா, நல்லதா, அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனா பைபிள் கூட அழகாக நமக்கு சொல்லுகிறது, மனசாட்சியில சூடுண்டவர்கள். அருமையானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாவால தீயால சுட்ட வடு ஆறும், நாவால சுட்ட வடு உள்ளார ஆறாதுன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நாவினால சுட்டுட்டா அந்த இருதயத்துல காயப்பட்டானாக்கா ஆறாது. ஆனா நெருப்புனால ஒரு மனிதனுக்கு காயம் பட்டதுனாக்கா அது ஆறிடும். எப்படி ஆகிய அந்த காயத்தை மறைச்சிடலாம். இன்னொரு பக்கமாக நெருப்புனால காயப்பட்டு அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணி நல்ல ஆயிட்டு பிற்பாடு அந்த இடத்துல நீங்க கிள்ளனா கூட உங்களுக்கு வலி வராது. ஏனென்றால் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைவு. அந்த ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறதுனால நீங்க என்ன கிள்ளனா கூட அது மறுத்து போய் கடுக்கும். அந்த அளவுல இருக்கும் அந்த அடிப்பட்ட இடம், சுகமான இடம் அல்லது ஆபரேஷன் பண்ண இடம். அந்த இடத்துல என்னதும் வலிக்காது. அந்த அளவுல அந்த காயம் இருக்கும். ஆவண்ணமாகவே மனசாட்சியில சூடு உண்டு போன மனிதர்கள், அவங்க பழக்க வழக்கங்கள் என்னன்னா, பொய் பேசினே இருப்பாங்கன்னா, இது நம்ம பேசுறது தப்புன்னு தெரியவே தெரியாது பாருங்க. ஏன்னா மனசாட்சியில சூடுண்டவர்கள். உபச்சாரம் பண்றவன் அது தவறுன்னு அவனுக்கு தெரியாது, குடிக்கிறவன் தவறுன்னு தெரியாது, கொலை பண்றவன் தவறுன்னு தெரியாது. இப்படி பாவ பழக்க வழக்கங்கள், அக்கிரமம், அநியாயமா ஏமாற்றுகிறது, மோசம் பண்றது, பலவிதமான அக்கிரமம் பண்ணுகிறவர்கள் மனசாட்சி சூடுண்டு போனா அவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அந்த உணர்வே வராது. அந்த மனசாட்சி கூட அவங்கள பேசாது. சில பேர் தவறு செஞ்சாங்கன்னா அவங்க மனசாட்சி அவங்கள குற்றப்படுத்தும். நீ இந்த தவறு சொல்லிட்டு வேதனைப்படுத்திட்டு நீ மறைக்கிற அந்த உள்ளுக்குள்ளவே அந்த மனசாட்சி அவங்கள குற்றப்படுத்தும் பாருங்க. நீங்களாம் உணர்ந்து இருப்பீங்க. ஆனா இங்க பைபிள் அழகாக சொல்லப்படுகிறது, மனசாட்சி சூடுண்டு போன மனசாட்சி, சாதாரணமான மனசாட்சி அல்ல, சூடுண்டு போனவர்கள். அபாண்டமாக ஒருத்தர் மேல பழி சொல்லுவது, அபாண்டமாக பொய் சொல்லுவது, அபாண்டமாக பழிய தூக்கி ஒருத்தர் தலைமையில போட்டு அவங்க மரித்து போனாலும், தரித்திரரானாலும், கெட்டு போனாலும், அவங்க குடும்பமே நாசமா போனாலும் அவங்க மனசாட்சி சூடுண்டவர்களாக ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை சுற்றி ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? நீங்க அநேக இடத்துல மனசாட்சி இல்லாத ஏமாந்து போனவர்கள் யாரா இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க என்பதை குறித்து உங்களுக்கு நன்றா தெரியும். கிறிஸ்துவத்திலும் கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏமாற்றுறது, பொய் சொல்றது, கள்ளோபதேசம், கள்ளத்தீர்க்க தரிசனம், கள்ளோபதேசங்கள், ஜனங்களை ஏமாற்ற வேண்டும், ஜனங்களிடத்துல பொய் சொல்ல வேண்டும். அது நடக்கக்கூடாது என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பது குறித்து ஆவியானவர் நம்ம உணர்த்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நாளுக்கு கூட விசேஷமாக ஆவியானவர் அருமையா சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த பொய்யர்
தங்கள் மாயத்தினாலே, வஞ்சகத்தினாலே, பொய்யினாலே சில விசுவாசிகளை வழி விட்டு விலகி போக, விசுவாசத்தை விட்டு விலகி போக, சத்தியத்தை விட்டு விலகி போக அவர்கள் உபதேசம் பண்ணுவார்களாம். என்னெல்லாம் சொல்லுவாங்க, சூடு வைக்கிற காரியங்களை பாருங்க. அப்பா அம்மா எல்லாம் பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது, டாய் கெட்ட வார்த்தை பேசாத, வாயில சூடு போடுவேன்னுவாங்க. இல்லைன்னா கால் மேல சூடு போடுவேன், ஓடக்கூடாது அப்படின்னுவாங்க. இல்லை கையில சூடு போடுவேன், பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னுவாங்க. அப்ப சூடு வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைங்க பயந்துருவாங்க பாருங்க. இவர்களெல்லாம் மனசாட்சியில சூடு உண்டவர்கள். பொய் சொல்லிட்டேன்னா நான் சொல்றது பொய் அன்னு தெரிஞ்சு கூட அந்த இருதயம் சூடுண்டு போயிடுச்சுனாக்கா வாழ்க்கையே பொய்யாகவே மாறி. பொய், புரட்டல், திருட்டு, உபச்சாரம், வேசித்தானம், வட்டி கொடுறது, அநியாயம் பண்றது, அக்கிரம் பண்றது, அடிக்கிறது, ஒதிக்கிறது, குடும்பங்களை கலைக்கிறது, ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையே அதுவா இருக்கும். ஏனென்றால் மனசாட்சி இல்லை, மனசாட்சி பேசுவதில்லை. ஏன்னா மனசாட்சியில சூடுண்டு போயிற்று, வழி இல்லை அதுக்கு. அடித்தால, உதைத்தால, திட்டினால வழி இல்லை. அவர்கள் மூலமா தான் நிறைய பேர் இறந்து இருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. அதுக்கு காரணமா அவங்க தான் இருப்பாங்க. ஆனா அவங்க மனசாட்சி அவங்களை குற்றப்படுத்தாது. உன்னாலதான் செத்தானே குற்றப்படுத்தாது. ஐ டோன்ட் கேர். அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க. என்ன ஒரு 3 காரியங்களை இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன். இன்னொரு முறை கூட வாசிக்கிற அந்த வார்த்தையை, மனசாட்சியில சூடுண்டவர்கள் யார்? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி காலங்களில மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழிக்கு போவார்கள். மனசாட்சியில சூடுண்டவர்கள் அவங்க சொல்லுகிற உபதேசம் பாருங்களேன். முதலாவதாக பொய் போதகர்கள். அந்த பொய்யான போதகர்கள், பொய் பாஸ்டர், பொய் பிஷப், பொய் ரெவரண்ட், பொய்யான சுசேஷகன், பொய்யான ஊழிக்காரன், பொய்யான போதகர் அவன் சொல்ற காரியம் பாருங்களேன். முதலாவது 2வது வசனம், விவாகம் பண்ணாது இருக்கவும், கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நேற்று இரவுல ஆண்டவர் என்னோடு கூட வந்து, சகோதரியே நீ கல்யாணம் கட்டக்கூடாது, எங்க சபையில தான் இருக்கணும், நல்ல சாப்ட்வேர்ல வேலை செய்யற, நல்ல சம்பளம் கொடுக்குற, தசம்பாவம் கொடுக்குற, நல்ல சபையை கவனிக்கிற, கல்யாணமே கட்டக்கூடாது, சபையில இரு, வாலிபனே நீ கல்யாணம் கட்டாத, கர்த்தர் பேசினார் என்னோடு கூட என்று சொல்லி பலவிதமான பொய்யான உபதேசம் பண்ணுவோம் பாருங்க. கல்யாணம் கட்டாத, ஆண்டவர் ஒத்து வரல, அந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த பெண்மணி வேண்டாம். ஆண்டவர் மனிதன் தனிமை இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்கி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கினார். தேவனே முதல் திருமணத்தை நடத்தினார். அவர் ஆபிரகாம் குடும்பத்தை கட்டினார், ஈசாக்கு குடும்பத்தை கட்டினார், யாக்கோபு குடும்பத்தை கட்டினார், சகரியா எலிசபெத் குடும்பங்களை கட்டினார், அநேகர் பக்தர்களுடைய குடும்பங்களை கட்டினார். உங்க குடும்பத்தையும் கட்டினார் ஆண்டவர். சிலர் உபதேசம் பண்ணுவான், நீங்க கல்யாணம் கட்டாதீங்க. சில போதகர்கள் இருக்கிறாங்க, கல்யாணமே கட்ட மாட்டாங்க. ஆனா அவன் பண்ற அட்டகாசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நாங்க தாங்க பெண்களால கரைப்படாதவர்கள் பரலோகம் போவோம். கள்ள உபதேசம், கள்ள போதகர்கள் திருமணம் செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு வசனத்தை காட்டுவாங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்துல கரைப்படாதவர்கள். என்ன கரைப்படாதவர்கள்? உபச்சாரம், வேசித்தனம், பாவ பழக்க வழக்கங்கள் அவைகளால கரைப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு பரிசுத்தவான்களாக வாழ்கிறவர்கள் தான் இந்த வாக்கியம் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இவர்கள் பொய் போதகம் செய்து பொய் போதகர்கள் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நேற்று இரவில் எனக்கு தரிசனம் ஆனார். சகோதரனு சொல்லுவாங்க. நோ, நெவர் சொல்லக்கூடாது. அப்படி மோசே ஆண்டவரோடு கூட பேசினார் முகமுகமா. யாரோடு பேசினார்? சீனா மலையில தேவதூதனோடு கூட பேசினார் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும், உங்க குரலை கேட்கிறேன்,
உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, யாத்திரா 33ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களில், யாத்திராக 33ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களில், நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமா ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் போது, கெஞ்சும் போது, என்னை பார்க்கிறவன் உயிரோடு இருக்க கூடாதுப்பா, உயிரோடு இருக்க மாட்டான். தேவனை பார்க்கிறவன் உயிரோடு இருக்கவே முடியாது. ஆண்டவரே சொன்னார். ஆனாலும் நான் கடந்து போறேன், என் பின்புறம் பாரு, என்னோட மகிமையை காண்பிப்பேன். அதுக்கு அடுத்தது கண்மலை, வெடிப்பின் கண்மலை இருக்கு, அந்த இடத்துல வைத்து உனக்கு பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அழகான வார்த்தைகள் எடுத்து வரைத்தது பார்க்க. அவருடைய பின்புறமாக மகிமையை பார்த்தார். அவருடைய மகிமையின் பிரசனத்தை உணர்ந்து கொண்டார். அதுதான் ஆண்டவருடைய வேதத்துல நாம் ஆசைக்கிறோம். ஓசையா புஸ்தகம், ஓசையா 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களில் யாக்கோபு போராடி மேற்கொண்டார் தேவனோடு கூட என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்துல யாரோடு கூட போராடி மேற்கொண்டாரா? தேவ தூதனோடு கூட போராடி மேற்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசையா 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களில் தேவ தூதனோடு கூட போராடினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல தேவ தூதனோடு கூட பேசி, தேவன் பரலோகத்திலிருந்து தேவ தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளே பலைகளை எழுதப்பட்டதா ஆண்டவருடைய விரல்களில அவைகளை கொண்டு வந்தார். அற்புதமான ஆண்டவர். ஆனா இன்றைக்கு அநேகர், நான் ஆண்டவரை பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், தரிசனம் ஆனார், என் காலை அமுக்கினார், என் கையை பிடித்தார், என் மேலே அபிஷேகத்தை ஊற்றினார், என் கரத்தை பிடிச்சு கொண்டு நடத்தினார். இப்படியெல்லாம் பொய் பேசுகிற பொய் போதகர்கள், எச்சரிக்கை, பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தீங்கு அயராது. உங்க மனசாட்சி சூடுண்டதா இருக்கிறது. உங்க மனசாட்சி உங்களுக்கு உணர்த்தவில்லை. மனசாட்சி செத்து போய் கடுக்கு. மனசாட்சியை சாகடிச்சு இருக்கிறீங்க. அதேவா நம்ம கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படியே கண்ணை மூடி சொல்லுவான், உங்க வீட்டாண்ட 2 ஜன்னல் இருக்கு, வீடுன்னா ஜன்னல் இருக்கதான் செய்யும். அப்படியே பரலோகம் திறந்து கொண்டு இருக்கிறது. தேவதூதன் கத்தி வச்சு நிற்கிறாரு, உன்னை வெட்டணும் அந்த கத்தியில ஃபர்ஸ்ட். மனம் திரும்புறது, நீ தான் மனம் திரும்பும். கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி கள்ள வார்த்தைகளால வசப்படுத்தி, சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு வசப்படுத்தி, அவங்களாண்ட பணம் பறித்து, ஆடி காரு, நல்ல ஏசி காரு, ஏசி வீடு, ஃப்ளைட்டில் பறக்கிறது. ஆண்டவர் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசியை மனம் திரும்பு, பொய் போதகரே மனம் திரும்பு. இப்ப வேற ஸ்டைல் மெசேஜ் வேற வந்துச்சு. சவுண்ட் டாக்டரினாலாம் போய் ஃபால்ஸ் டாக்டரின் வந்துச்சு. தெளிவான உபதேசம் எல்லாம் கடந்து போய் கள்ள உபதேசம், பொய்யான உபதேசம், புரட்டுகிற உபதேசம். prosperity, the grace, prosperity. What is the prosperity? கள்ள உபதேசம். இந்த உபதேசத்துக்கு ஜனங்கள் மயங்க கிடக்கிறாங்க பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா போதும், அப்படியே மயங்கி, அப்பா பாஸ்டர் உபச்சாரம் பண்ணாலும் உனக்கு ஆசீர்வாதம், திருடனாலும் ஆசீர்வாதம், வட்டிக்கு விட்டாலும் ஆசீர்வாதம், கொள்ளடிச்சாலும் ஆசீர்வாதம், பொய் பேசினாலும் ஆசீர்வாதம், புரட்டினாலும் ஆசீர்வாதம், துரோகம் பண்ணாலும் ஆசீர்வாதம், நன்மைக்கு தீமை பண்ணாலும் ஆசீர்வாதம், அநேக குடும்பங்களை கலைச்சாலும் ஆசீர்வாதம், சண்டை மூட்டி வச்சு வேடிக்கை பார்த்தாலும் ஆசீர்வாதம் உனக்கு. பி கேர்ஃபுல். ஆண்டவர் உனக்கு நரகத்தை தான் வச்சிருக்கிறாரு. நரகம் நிச்சயம் உனக்கு. இப்படிப்பட்ட கோல் மூட்டி கொண்டு, குடும்பங்களை பிரித்து கொண்டு, உறவுகளை பிரித்து கொண்டு, இப்படியாக சூடுண்டு போன இருதயத்தோடு கூட வாழ்கிற விசுவாசியே, அவ்விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்ப, ரட்சிக்கப்படு. உன் இருதயம் சூடுண்டு போயிருக்கிறது. ஆகவே மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, அவேர்னஸ்,
ஒரு விழிப்புணர்வு உனக்கு. நீ மனம் திரும்ப வேண்டும். உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும் போது உணர்ந்து மனம் திரும்பு. சில பேர் மனசாட்சியே இல்லாம வாழ்கிறவர்கள் உண்டு. மனசாட்சியை சாவடித்து வாழ்கிறவர்கள் உண்டு. மனசாட்சியை குன்று போட்டு வாழ்கிறவர்கள் உண்டு. அது வாழ்க்கை அல்ல. மனிதர்கள் உணர்த்தும் போது மனம் திரும்பணும். உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும் போது மனம் திரும்பணும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக அவிசுவாசிகள் சத்தியத்தை விடுவாங்க. சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு கூட போயிடுவாங்க. போஜனத்தை விளக்க வேண்டாமா? பாருங்க வசனம் பாருங்களா, 3ஆம் வசனம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யார் கட்டளிடுவார்கள். பொய் பேசுறவங்களை பாருங்க. போஜனம் கூட விளக்க வேண்டுமா? சாப்பாடு சாப்பிட்றதுல டாக்டர்னு சொல்லுவாங்க, இதை நீங்க சாப்பிடுங்க, இதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு. அவன் சுகமான பிற்பாடு சாப்பிடுங்கன்னு வாங்க. போதகர்களுக்கு கூட கள்ள போதகம் வந்துடுச்சுங்க, சாப்பிடாதபடிக்கு. ஒரு சகோதரன் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு 2 வருஷங்களாக அந்த சகோதரனுடைய கள்ள உபதேசத்துல மாட்டிக்கொண்டு நல்ல பிரியாணி சாப்பிட்றவர், நல்ல ஆகாரம் சாப்பிட்றவர், நல்ல ஒரு கட்டு காட்டுறவர். அவரு கொஞ்ச காலமா சாப்பிடல. என்னங்கன்னு கேட்டா, இல்லைங்க பூமியில இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை. வெங்காயம், பூண்டு, இப்படி பூமியில விளைகிறதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை. மேல இருக்கிறது மட்டும் தான் சாப்பிடுவேன். கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. கெழுங்கு சாப்பிட்றது இல்லை. பூமியில விளையக்கூடிய கலகா சாப்பிட்றது இல்லை. வேர்க்கடலை சாப்பிட்றது இல்லை. இப்படி பூமியில விளையக்கூடியதெல்லாம் தேவன் படிச்சதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் அது ஒரு கள்ள உபதேசம். மேலகிறதெல்லாம் சாப்பிடலாம், கீழகிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இவெல்லாம் எங்க போய் கத்துக்கிட்டான்? பிசாசு அவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு கிடக்கிறான். அவெல்லாம் எப்படி வாழ்வான்றது என்பது குறித்து 2 வருடங்களாக போராடி அந்த சகோதரனுக்கு நல்ல உபதேசம் செஞ்சு இன்னைக்கு ஸ்டடி ஆயிட்டு நல்லா ஒரு கட்டு கட்டுறான். பிரியாணி நல்லா இருக்கிறான். எனக்கு அருமையான கத்துடுப்பில்லை. நம்முடைய வாழ்க்கையில கள்ள உபதேசத்துக்கு விலகி போகக்கூடாது. போஜனத்துக்கு சாப்பாடு கூட போதிப்பாங்களாம் பாருங்க, இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. இவ்வளவு ஆச்சரியமான காரியம். கீழே நாம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். 4ஆம் வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவவசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீர் சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தையினாலும் நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறினவனாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். என்ன அருமையான ஒரு வார்த்தை. அப்போ போஜனத்தை கூட விளக்க வேண்டும். அதுக்காக நீங்க தாறுமாற கேட்காதீங்க. தேவன் படைச்சதுதான். பீர் பிராந்தி கூட ஜெபம் பண்ணி குடிக்கலாமான்னு கேட்பான். இருப்பான், குறும்பு பிடிச்சவனெல்லாம் இருப்பான் பாருங்க. பீர் பிராந்தியை உருவாகத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய திராட்சை எப்படி இருக்கு, அந்த திராட்சை சாப்பிடு, ஜூஸ் பண்ணி குடி. கர்த்தருடைய பந்திகம் பயன்படுத்தப்படுது. ஆனா அதையே புளிக்க வச்சு கெமிக்கல் எல்லாம் போட்டு நல்ல கலர் ஆக்கி 1 வாரம் 1 மாசம் வச்சிருந்து அதுக்கு அடுத்தது பதப்படுத்தி குடிச்சா அது பிராந்தி. பீரு, போதை, கல்லை, சாராயம் அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தப்பு. ஆகையினால எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளே தேர்ந்தெடுங்கள்னு பைபிள் சொல்லுது. அந்த தெளிவு ஞானத்தை ஒன்று கொடுத்து இருக்கிறார். அதனால ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் ஏற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறார். எல்லா ஆகாரமும் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போங்க, அங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, பாம்பு கறியை சாப்பிடுவாங்க. உங்களால சாப்பிட முடியுமா? இந்தியாவில் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது. தவளைக்கறி சாப்பிடுவாங்க, பள்ளிக்கறி சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. அதனால சில ஊருங்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிதான் இருக்கும். அதை நம்ம வெறுக்கக்கூடாது. சில சபைகளுக்கு கூட சில பேர் சில இறைச்சிகளை சாப்பிடுவாங்க பாருங்க, விதவிதமா சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அவங்கள நம்ம தப்பா நினைக்க கூடாது, சாப்பிட்றவங்களையும் தப்பா நினைக்க கூடாது.
ஆகையினால அந்த சாப்பிடுற விஷயத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கீழே நாம் வாசிக்கலாம். ஆகையினால மனசாட்சியில சூடுண்டவர்கள், மனசாட்சியில கெட்டு போனவர்கள், மனசாட்சியே இல்லாதவர்கள், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குது. சில ஊர்களில் சில ஆகாரங்கள் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்கள் வித்தியாசமாகவே அவங்க வாழ்வாங்க. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 20 வசனங்களில ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். 4 பக்கம் கட்டப்பட்ட ஒரு துப்பெட்டில் ஆகாயத்து பறவைகளை பூமியில நடமாடுகிற அனைத்தையும் பேதுருவை எழுந்து அடித்து புசி என்றார். ஆண்டவரே, அசுத்ததும் தீட்டானதை நான் புசிக்க மாட்டேன். தேவன் பரிசுத்தமாக்கினதே நீ ஏன் அசுத்தம் என்று நினைக்கிற அப்படின்னு ஒரு தரிசனத்தை காண்பித்தே அற்புதமான நம்முடைய ஆண்டவர் ஒரு இனத்துக்கு, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய உபதேசத்தை ஒரு தரிசனத்து மூலமாக பேதுருக்கு காண்பிக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை தீட்டாக்க எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். இப்போ தேவன் பரிசுத்தமாக்கினார், அதை நீங்க தீட்டாக்காதீங்க. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்கள் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். கள்ள போதகனுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் நீங்கள் ரெடியா இருக்கணும். சாந்தத்தோடு அவனுக்கு புத்தி சொல்லி அவனை விழிப்புணர்வராக கொண்டு வர வேண்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை மீண்டும் திரும்பி வருவோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் இரண்டொரு தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாரி, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் தெசலோனிக்க வசனத்தை வாசித்துட்டேன். சாரி. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உனக்கு உண்டான தீர்க்கதரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. தீமோத்தேயு, நீ எப்படி இரு? நல் மனசாட்சி உடையவனாயிரு. உன் உபதேச குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, உன்னை குறித்து எச்சரிக்கை இரு. காரணம் என்னவென்றால் கீழே 19, 20 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்தேன். அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. எமனேயும் அலெக்சாந்தரும் நல் மனசாட்சியை கெடுத்தவர்கள். நல் மனசாட்சியா இருக்கக்கூடிய சபையை கெடுப்பான். நல் மனசாட்சியோடு கூட இருக்கிற வீட்டை கெடுப்பான். நல் மனசாட்சியோடு இருக்கிற உறவை கெடுப்பான். யாரு? மனசாட்சியில சூடு உண்டவர்கள். எச்சரிக்கை இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 23:1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரை, நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்போஸ்தலர் பவுலை குற்றப்படுத்தும் பொழுது, சங்கத்துக்கு முன்னாக அவரை நிறுத்தி அவர் மேல குற்றம் படுத்தும் பொழுது சொல்றாரு, நான் நல் மனசாட்சியோடு தான் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன் என்று அற்புதமான சாட்சி சொல்லி அந்த சங்கத்துல அவர் தைரியமா பேசுகிறத பார்க்கிறோம். நல் மனசாட்சி இருந்தா தைரியம் வரும். யார் இடத்துலையும் குற்ற மனசாட்சி இருந்தா பேச வராது. அதே அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16 பாருங்களேன். 24, 16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியே உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். ஒருவேளை தவறு செய்தால்
ஒருவேளை உங்க மனசாட்சி செத்து போயிருந்தால், ஒருவேளை குற்ற உணர்வு இல்லாம இருந்தால், மனசாட்சியில சூடு ஒன்றா இருந்தால், நீங்கள் மனம் திரும்புங்க, பிரயாசப்படுங்கள். உங்களுக்காக ரெடியா இருக்கிற ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய வார்த்தை. எபிரேயர் 4:12 இருபுறமும் கருக்குள்ள ஆண்டவருடைய பட்டயம் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களை திருத்தும், உங்களை உருவாக்கும், உங்களை உருமாற்றும். உணர்வுள்ள மனசாட்சி உள்ளவனாக உருவாக்கி அந்த மனசாட்சி உணர் போதித்து கொண்டே இருக்கும், உணர்த்து கொண்டே இருக்கும், குற்றப்படுத்தும். நீ நல்லவனா மாறு என்று அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இன்னொரு வாக்கியத்தை வாசித்து எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் நாம் ஜெபிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக்கி தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை, செத்துப்போன மனசாட்சியை சுத்திகரிப்பதும் சுத்தம் செய்வதும் ஆண்டவருடைய வசனமும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை கழுவும், உங்களை சுத்திகரிக்கும். இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட கவனிங்க. 10:22. துர்மனசாட்சியை நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்முள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எங்க என்றால் ஆண்டவர் ஆண்ட. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்தமாக்கும். அதே 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் வசனத்துல பூர்ணப்படுத்தாமல் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாத இருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைங்க ஒரு பாவம் செஞ்சா ஒரு பலி செலுத்தணும். அது நிவர்த்தி ஆயிற்று என்று அந்த மனசாட்சி அவனுக்கு சொல்லாது, மல்ல குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். மறுபடியும் நீ இந்த தப்பு செஞ்ச, பலி செலுத்து, இந்த தப்பு செஞ்ச, இது நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி, அவருடைய ரத்தத்தினால, அவருடைய வார்த்தையினால, அவருடைய பரிசுத்த ஆவின் பிரசன்னத்தினால, பரிசுத்த ஆவினுடைய வல்லமினால அந்த மனசாட்சியை சுத்திகரித்து உருவாக்கி உணர்வுள்ளவனா மனம் திரும்பி குற்றமற்றவனாக, குற்றமில்லாதவனாக, பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாக, தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவருடைய ரத்தம் அவனை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில உங்க மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்குது? வேலை ஸ்தலத்தை திருடுகிறாயா, பொய் பேசுகிறாயா, கணக்குல, எஜமான இடத்துல, எஜமாட்டி இடத்துல, வீட்டு வேலையில, ஆபீஸ் வேலையில, சபையில, ஊழியத்துல, ஊழிக்காரர்கள் மத்தியில, குடும்பத்துல, கணவன் இடத்துல, மனைவியர் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, பெற்றோர்கள் இடத்துல, மாமனார் இடத்துல உங்களுடைய தப்பு கணக்கு, உங்கள் மனசாட்சி எப்படி இருக்கு? கணவனுக்கு விரோதமாக துரோகம், கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக உபச்சாரம், வேசித்தனம், கள்ள உபதேசம், கள்ள உறவுகள், கள்ள தொடர்புகள், கள்ள காரியங்களில உங்க மனசாட்சி செத்து போகக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். நீங்க செஞ்ச தப்புக்கு மனஸ்தாபம் படுங்க. நீங்க செஞ்ச தவறுக்கு உங்களை உணர்த்தும் அந்த இருதயம், அந்த இருதயத்துக்கு இடம் கொடுங்க, மனசாட்சிக்கு இடம் கொடுங்க. உங்க மனசாட்சிக்கு இடம் கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் யோவான் 8:9 அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரா போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரியும் தனியே நின்றாள். கையும் களவுமாக உபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கொண்டு அந்த ஆண்டவராண்ட உபச்சாரத்துல பிடிக்கப்பட்டோம். இந்த பெண்மணி மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க போதகரே? பெண்மணி நீங்க கொண்டு வந்தீங்க, ஆனா ஆண் பையன் எங்க? அவனும் உபச்சாரக்காரன். ஆண்டவர் பார்த்தாரு, கீழே தரையில எழுதினாரு, வார்த்தையும் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ
அவன் முதலாவது கல்லெறிய வேண்டும். அவங்க மனசாட்சினால கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாத்தையும் போயிட்டாங்க. நிறைய பேர் யோக்கியவான் மாதிரி பேசுவான். அவனா யோக்கியவான் மாதிரி பேசுவான். தப்பு பண்ணலை, நான் தான் யோக்கியவான், நான் தான் நியாயம், நான் தான் நியாயாதிபதி, நான் நீதிமான், நான் உத்தமன், நான் குற்றவாளி அல்ல, நான் பாவம் செய்யவில்லை. துரோகி நீ தான் ஃபர்ஸ்ட். மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நீ யார்? நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. மனம் திரும்பு. ஆகவே ஆண்டவர் அன்னைக்கு கடிந்து கொண்ட உடனே ஓடியே போயிட்டான்னு பாருங்க. திரும்பியே பார்க்கவில்லை. அவங்க மனசாட்சி அவங்களை குற்றப்படுத்தினது. அவங்க மனசாட்சி அவங்களை உணர்த்தினது. உலகத்துல யோக்கியவான்கள் யாருமே இல்லை. உலகத்துல உத்தமர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் பாவிகள் தான். மனம் திரும்பினார்கள். ஆகையினால மனசாட்சியில சூடுண்டவர்கள் யார்? கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், கள்ள காரியங்களை ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில மனசாட்சியில சூடுண்டவர்கள் யார் என்ற வார்த்தையை நாம் கேட்டோம். ஆகையினால் அநேகருக்கு இந்த வார்த்தைகள் எடுத்து வரைப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.